சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் விலக சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய 5 பரிகாரங்கள். நவகிரகங்களில் அனைவரும் கடும் பயப்படும் கிரகம் சனி பகவான். இவர் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்க கூடியவர். இவர் அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுக்க கூடியவர் என்பதால் சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது என்றாலே அனைவரும் என்ன ஆகுமோ என பயப்படுவார்கள். சனியின் தாக்கத்தால் நீங்களும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறீர்கள் என்றால் மறக்காமல் சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். துன்பங்கள் தீரும். சனி தாக்கத்தை குறைக்கும் சனிக்கிழமை வழிபாடு. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்று சனி பாதிப்பு உள்ளவர்கள் சில பரிகாரங்கள் செய்தால் நல்லது. சிவனை வழிபடுவது சனி பகவானை மகிழ்விக்கும் சிறந்த வழி. சனி பகவான் சிவ பக்தர் என்பது நம்பிக்கை. அதேபோல் சிவபெருமான் சனியின் குறி என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் சனிக்கிழமை மாலை சிவலிங்கத்திற்கு சில எளிய பரிகாரங்கள் செய்தால் சனி தோஷம் குறையும். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும். குறிப்பாக சனி பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் நிவாரணம் தரும். சனி பகவானின் கெடுபலன்களை குறைக்க சிவலிங்கத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறலாம். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து சனி பகவானின் அருளை பெற முடியும். சனி பாதிப்பு குறைய செய்ய வேண்டிய பரிகாரங்கள். சனிக்கிழமை மாலை ஒரு செம்பிலோ அல்லது வெண்கலத்திலோ தண்ணீர் எடுக்கவும். அதில் கருப்பு எள் சேர்த்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யவும். கருப்பு எள் சனி கிரகத்துடன் தொடர்புடையது. எனவே சிவலிங்கத்திற்கு கருப்பு எள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்தால் சனி தோஷம் குறையும். அபிஷேகம் செய்யும் போது ஓம் நம சிவாய என்ற சிவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லவும். வில்வ இலை வழிபாடு. சிவபெருமானுக்கு பால் மற்றும் வில்வ இலை மிகவும் பிடிக்கும். சனிக்கிழமை மாலை சிவலிங்கத்திற்கு காய்ச்சாத பால் ஊற்றி ஓம் நம சிவாய என்று சொல்லவும். பிறகு வில்வ இலையை அர்ப்பணிக்கவும். இந்த பரிகாரம் மன அமைதியை தரும். சனி பகவானின் கோபத்தை குறைக்கும். வில்வ இலையை சிவலிங்கத்தின் மேல் வழவழப்பான பக்கம் இருக்குமாறு வைக்கவும். நீல நிற மலர் வழிபாடு. நீல நிறம் சனி கிரகத்தை குறிக்கிறது. சனிக்கிழமை மாலை நீல நிறத்தில் உள்ள அபராஜிதா அல்லது சங்க புஷ்பம் அல்லது நீல ஊமத்தம் பூ போன்ற பூக்களை சிவலிங்கத்திற்கு சாற்றுவது நல்லது. இதனால் சனியின் கெடுபலன்கள் குறையும். சிவபெருமானுக்கு இந்த பூக்கள் மிகவும் பிடிக்கும். இந்த பூக்களை சாற்றுவதால் செல்வம் பெருகும். செய்யும் செயல்களில் உள்ள தடைகள் நீங்கும். கடுகு எண்ணெய் தீபம். சனி பகவானுக்கு சனிக்கிழமை கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அது மிகவும் நல்லது. சிவன் கோவிலில் சிவலிங்கத்தின் முன் தீபம் ஏற்றி சனி ஸ்தோத்திரம் அல்லது சிவசாலிசா படிக்கவும். இதனால் சனியின் கெட்ட பார்வை நீங்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். நீங்கள் போடும் திட்டங்கள் வெற்றி பெறும். வீட்டில் பணம் வரும். மகாமிருத்யுஞ்சய மந்திர ஜபம். சனி பாதிப்பு காலத்தில் நோய் பயம் மனக்குழப்பம் போன்றவை இருக்கும். சனிக்கிழமை மாலை சிவலிங்கத்தின் முன் உட்கார்ந்து ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷிய மாமிருதாத் என்ற மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 முறை சொல்லவும். இந்த மந்திரம் சனி பகவானால் ஏற்படும் பயத்தை போக்கும். வாழ்க்கையில் நிலையான தன்மையை கொடுக்கும். இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் மரணத்திலிருந்து விடுதலை பெறவும் அழியாமையை அடையவும் நாங்கள் 3 கண்களை உடைய சிவனை வணங்குகிறோம்.